பெகல்காம் பகுதியிலே பாதுகாப்பு இருக்கிறது என்ற நம்பிக்கையிலே அங்கு வந்திருந்த மக்களுக்கு பெரும் ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. வந்திருந்த மக்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த பாதுகாப்பு குறைபாட்டிற்கு காரணம் என்ன என்பதை ஒன்றிய அரசு இதுவரைக்கும் விளக்கம் தரவில்லை. அதே போல காஷ்மீர் தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்ததாக சொல்கின்றார்கள். பல நூறு கிலோமீட்டர்கள் அவர் எப்படி பயணம் செய்து உள்ளே வந்தார், எப்படி வந்தார், எதில் வந்தார், எப்படி தாக்கினார், பல மணி நேரம் அங்கிருந்து தாக்குதல் நடத்தி இருக்கின்றார். அது வரைக்கும் அங்கிருந்த ராணுவம் என்ன செய்தது, பாதுகாப்பு படை வீரர்கள் என்ன செய்தார்கள், காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என்ற நிறைய கேள்விகள் இப்பொழுது சமூக வலைதளங்களிலே எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் பொறுப்பேற்று ஆளக்கூடிய பாஜகவை சேர்ந்த முக்கிய அமைச்சர்கள், குறிப்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் ஆகியவர்கள் எல்லாம் பதவி விலக வேண்டும். பெகல்காம் பகுதியிலே அநியாயமாக சுட்டுக் கொல்லப்பட்ட 26 சுற்றுலா பயணிகளுக்கு காரணமாக இருந்த தீவிரவாதிகள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தூக்கில் ஏற்றப்பட வேண்டும். இந்த சம்பவத்தை நாங்கள் கடுமையாக கண்டனம் தெரிவித்துக் கொள்கின்றோம்.